அதிமுக பொதுச் செயலாளராக பதவியேற்ற சசிகலா சொத்து குவிப்பு வழக்கில் தண்டனை பெற்று கர்நாடகா சிறையில் அடைக்கப்பட்டார். அதனால் கட்சியை காப்பாற்ற டிடிவி தினகரனை துணை பொதுச் செயலாளராக நியமித்தார். ஆனால் இரட்டை இலை சின்னத்தை பெற தேர்தல் கமிஷன் அதிகாரிகளுக்கு ரூபாய் 50 கோடி பேரம் பேசிய வழக்கில் தினகரனும் சிக்கினார். டெல்லி போலீசார் அவரை கைது செய்து விசாரணை நடத்தி வருகிறார்கள். மாலுமி இல்லாத கப்பலாக தள்ளாடும் அதிமுகவை காப்பாற்ற அடுத்த தலைமை பொறுப்புக்கு வரப்போவது யார் என்ற எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. சசிகலாவுடன் சிறையில் இருக்கும் இளவரசியின் மகன் விவேக் ஜெயராமனை துணை பொதுச் செயலாளராக நியமிக்க சசிகலா திட்டமிட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. சசிகலாவின் அண்ணன் ஜெயராமன் இளவரசி தம்பதியின் மகன் விவேக் ஜெயராமன். MBA பட்டதாரியான இவர் ஜா சினிமாவின் நிறுவன தலைமைச் செயல் அதிகாரியாக இருக்கிறார். தந்தை ஜெயராமன் மரணம் அடைந்த போது சிறுவனாக இருந்த விவேக் போயஸ் கார்டன் இல்லத்திலேயே இருப்பார். ஜெயலலிதாவுக்கு இவரை மிகவும் பிடிக்கும். விவேக்கும் ஜெயலலிதா மீது அதிக பாசம் காட்டுவார். வளர்ந்து தொழில் ரீதியாக உயர்ந்த போதும் கட்சியின் இளைஞர் அணியில் இணைந்து பணியாற்றியவர். சசிகலா குடும்பத்தில் தினகரன் திவாகரன் இடையே இடைவெளி அதிகம் இருந்தாலும் இருவருக்கும் இடையில் பாலமாக இருந்தவர் விவேக். எனவே விவேக்கை துணை பொதுச் செயலாளராக ஆக்கினால் பிரச்சனை இருக்காது என்று கட்சி நிர்வாகிகள் கூறுகின்றனர். விவேக் கரூர் மாவட்டத்தைச் சேர்ந்த முன்னாள் அமைச்சர் ஒருவர் மூலம் காய்களை நகர்த்தி வருகிறார். கடந்த சில தினங்களுக்கு முன்பு 19 MLAக்களிடம் பேசி விவேக்கை ஆதரிக்க சம்மதம் பெற்றுள்ளார். மொத்தம் 30 MLAக்கள் விவேக் பக்கம் இருப்பதாக கூறப்படுகிறது. OPS அல்லது எடப்பாடி பழனிசாமி யாராக இருந்தாலும் சசிகலா குடும்பத்தை விலக்கினால் ஆட்சியை இழக்க வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் என்று கட்சி வட்டாரங்கள் பரபரப்பாக பேசுகின்றனர். இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிய டாப் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நன்றி, வணக்கம்.